தமிழ் டைப்பிங் டியூட்டர். தமிழ் டைப்பிங்கோட ஸ்பீடை வந்து அனலைஸ் பண்ணிடுவோம். முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கும் உங்களோட ஸ்பீடு என்னென்னு. ஸோ உங்களோட ஸ்பீடோடையே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். நான் போன வருஷம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட ஸ்பீடு வந்து ஒரு 50-60 வேர்ட்ஸ் பர் மினிட் இருந்துச்சு. இப்போ நான் 20 வேர்ட்ஸ் பர் மினிட்டாக கொண்டு வந்துட்டேன் இந்த வருஷத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். பாடல் நான் சொன்னேன், பாடல் போர்ட்டல் எண் நீங்கள் பார்த்தீங்க, குறிவின்றது வந்து சென்டென்ஸ் டேகர், இதெல்லாம் இது மாதிரி போக போக சரியானது வந்து ஸ்பெல் செக்கர் அண்ட் கிராமர் செக்கர் இருக்குது. ஸோ நீங்கள் டைப் பண்ண ஏதாவது ஸ்பெல்லிங்கில் தப்பு பண்ணிங்கன்னா அந்த ஸ்பெல்லிங் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதை எப்படி மாற்றலாம்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு இங்கிலீஷ் வேர்ட் நடுவில் கொடுத்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பித்த உடனே கம்ப்யூட்டரில்ன்றது வந்து ஆங்கிலத்திலேருந்து வந்த சொல்லோட தமிழ் ஒலி வடிவம். கம்ப்யூட்டருக்கு வந்து கணினி கணிப்பொறின்னு 2 சொல் இருக்குது. நீங்கள் எது பயன்படுத்துகிறீங்கன்னு கேட்டோன்னா கணினின்னு சொன்னீங்கன்னா கணினி பயன்படுத்துகிறோம். ஸோ அவங்க தட்டச்சு பண்ணும்போதே அவங்க வந்து கற்றுக்கலாம், புது சொற்கள் வந்து கற்றுக்கலாம். வகைப்பி வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு மூலமாக சொற்களை வகைப்படுத்துகிற ஒரு கருவி. கிளின்றது வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச். குழந்தைகள் வந்து என்ன ஒரு சொல்ல கொடுத்தாலும் இல்லை ஒரு தொடரை கொடுத்தாலும் அந்த தொடரை ஒலியாக படித்து காட்டும். அவங்க அதை கேட்கலாம். ஸோ அவங்க எழுதுறத வந்து அவங்க படித்து கரெக்டாக படிக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ஆழிங்கிறது வந்து தமிழுக்கான டெஸ்ட்டு. அது வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி கொண்டு வரும். அது வந்து ஒவ்வொரு இயரும் அந்த பசங்க எடுக்கலாம் இந்த டெஸ்ட்டை. ஆப்ஷனலாக வைக்கலாம். இல்லை ஸ்கூல் வந்து விரும்புச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக பசங்க அவங்களோட தமிழ் டெப்த் என்ன, ஒவ்வொரு லெவல்லையும் எழுத்தில் எப்படி இருக்காங்க, ரீடிங்கில் எப்படி இருக்காங்க, ரைட்டிங்கில் எப்படி இருக்காங்கன்னு ஒவ்வொன்றையும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த ஆழி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்கும். இந்த டூல் வந்து முடித்த உடனே ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கும், அவங்களோட தமிழ் ஆழம் என்னென்னு இந்த லேப் காம்பனெண்ட்டில். என்னோட ஒரு கோரிக்கை என்னென்னா, நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆசிரியர்கள் கூட, எப்படி வந்து நம்ம லேப் காம்பனெண்ட் வந்து ஒரு 20% மதிப்பெண்கள் வந்து ஃபிசிக்ஸ் லேபுக்கு வச்சுட்டு 80% வந்து தியரி எக்ஸாமுக்கு வைப்பாங்க. அது மாதிரி மாணவர்களுக்கு வந்து ஒரு தமிழுக்கும் 20% வந்து நம்ம மதிப்பெண்கள் வந்து லேபுக்கு கொடுத்துட்டு ஒரு 80% வந்து தியரிக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது. நான் பேசிகிட்டு இருக்கேன்.